எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சி உங்களை பார்த்துல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பக்கத்தில் கையை பிடிச்சி திரும்பி உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் அவர்கள் 7 வழியாய் ஓடி போகின்ற விதம் சொல்லுகிறது. இந்த நல்ல நேரத்தில் ஒரு நல்ல கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல சந்தோஷத்தோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நல்ல காலை நேரத்தில் கூட சந்தோஷத்தோடு கூட உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே என்று சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். பாடுவோமா? அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் ஜெகத்திடுவேன். பாடுங்க. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. நல்ல கைகளை தட்டி பாடுங்க. ஆண்டவரே, என் சீனிய காலவெல்லாம் ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ண நீர் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது ஒன்றும் வாய்க்காது போகும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் ஒரு நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தெய்வம் அவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. நீ சும்மா நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உன் நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, நீ மட்டுமாய் காத்த உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்துக்காக, உடைய தயவுக்காக அப்பா எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா மனதார நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கைகளை தட்டி நன்றி சொல்லுவோமா? அதனால தகப்பனுக்கு நமக்கு விரோதமாக எத்தனையோ ஆயுதங்கள் வந்த பொழுதும், எத்தனையோ நாச மோசங்கள், விபத்துகள், மரண படுக்கைகள், இதன் மத்தியிலே தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த தயவுகளுக்காக நன்றி சொல்லுங்க. யோபுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்தது போல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மட்டுமாய் பாதுகாத்த தேவனவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கூட வந்திருக்கிற நாம் யாவரும் எழும்பி நின்று பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இந்த நாளில் வந்த வண்ணமாய் செல்லாதபடி ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேலின் தெய்வம் உடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா எங்களை ஆண்டு நிறைவாய் நீர் அனுப்பும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் ஹல்லேலூயா ஆவியின் சிந்தையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சிந்தைகளை கர்த்தருக்கு நேராக ஒருமுகப்படுத்தி ஆவியானவரே அப்பா, நாங்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சகலவித சத்தியத்தினால் நம்மை வழி நடத்துகிற தேவன் இந்த காலை நேரத்தில் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். சத்திய ஆவி ஊற்றும் தேவா என்று சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். சத்திய ஆவியை ஊற்றும் தேவா, சத்தியம் பேசிட வேண்டும் தேவா, உம்மையை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி வாழும் தேவா, உம்மையை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி வாழும் தேவா. தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. தேவா இயேசு தேவா,
உம்மை போல் மாற்றிடவா. சக்தி ஆவி ஊற்றும் தேவா, சத்தியம் பேசிட வேண்டும் தேவா. உம்மையை நினைக்க உம்மை போல் மகள கைகளை தட்டி பாடுங்க. வாரும் தேவா, உம்மையை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி வாரும் தேவா. தேவா ஏசு தேவா, உம்மை போல் மாற்றிடவா. கேளுங்க. தேவா ஏசு தேவா, உம்மை போல் மாற்றிடவா. உலகத்தை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க சாட்சியாய் வாழ எனக்குள் இறங்கி வா வா. கேட்போம் ஆண்டவரே, இந்த உலகத்தை ஜெயிக்க நாங்கள் உமக்கா எருசலேமிலும் யூதேயாவிலும் உலகத்தில் முடிவு சாட்சியாய் வாழ எனக்குள் இறங்கி வா வா. சாத்தானை ஜெயிக்க எனக்குள் இறங்கி வா. கைகளை தட்டி தேவா ஏசு தேவா, உம்மை போல் மாற்றிடவா. 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 மாம்சத்தை அழிக்க, மாம்சத்தை அழிக்க பாவத்தை வெறுக்க எனக்குள் இறங்கி வா வா. பாடுங்க ஆண்டவரே, எங்கள் மாம்சத்தை நாங்கள் வெறுக்க, பாவத்தை வெறுக்க ஆண்டவரே எங்கள் மத்தியில கடந்து வாங்க. நடக்க வார்த்தையை ருசிக்க எனக்குள் இறங்கி வா வா. நீதியில் நடக்க வார்த்தையை ருசிக்க எனக்குள் இறங்கி வா வா. தேவா ஏசு தேவா, உம்மை போல் மாற்றிடவா. தேவா ஏசு தேவா, உம்மை போல் மாற்றிடவா. கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அவர் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நம்முடைய ஆராதனை பரலோகம் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி அப்பா நம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தூதர்களுடைய ஆராதனை காட்டிலும் நம்முடைய ஆராதனை கர்த்தர் அதிகமாய் பிரியப்படுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரே இம்மட்டுமாய் காத்த நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் வந்தாலும் அப்பா உம்முடைய உறவுக்கு நிகராகாத ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களுக்கு துணை நின்று இம்மட்டுமா நீ நடத்தின தயவுகளுக்காக நன்றி கர்த்தாவே. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர் இந்த காலை நேரத்தில் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்கள் நம்மளை விட்டு அகற்றினவர். வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா என் மேல் கிருபை பாராட்டின தேவன் அவர். அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே சிறந்தவர். அதனால தேவனை பார்த்து நம்ம ஆராதனை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு கூட அவர்களை அன்பு கூறுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கைகளை உயர்த்துவோம். ஒரு நிமிஷம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை அசைவாடுகிற எங்கள் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி முழு இருதயத்தோடு கூட அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. பாடுவோமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி சொல்லுமா? உன்னதமானவரே,
உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒரு முறை கூட உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உன்னதமானவரே, நீரே உறைவிடம், என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். நன்றி ஆண்டவர், நன்றி பரிசுத்த பிதாவே. வந்திருக்கிற யாவரும் சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக அயப்பாக்கத்தை சேர்ந்த சிஸ்டர் கிரேஸ் மல்லிகா, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு ஒரு பூரண விடுதலையை தரணும், சுகத்தை தரணும் சொல்லி அவர்களுக்காக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் யாவரும் கூடி வருகிறோம். சிஸ்டர் கிரேஸ் மல்லிகாவை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே சகோதரியானவர்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். தேவனுடைய பிரசனம் இந்த நேரத்திலே மகளை நிரப்புவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை இருக்கிற பலவீனங்கள், இருக்கிற சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. ஒரு தெய்வீக விடுதலை இந்த நேரத்தில் மகளுக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அவர்களை பூரணமாய் சுகப்படுத்தி நீரே ஆண்டவரே மீண்டுமாய் நிற்க வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் வாழ்க்கையில நீர் கிரியை செய்வீராக, அவங்களுடைய சரீரத்திலே நீர் கிரியை செய்வீராக. ஒரு அற்புதத்தை இந்த நேரத்தில் நீர் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். விசேஷ ஜெபத்தேவை உள்ளவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தும்படியாக கேட்கிறேன். நீங்கள் கரங்களை கீழே போடலாம். செய்திக்காகவும் விசேஷ ஜெப தேவை உள்ளவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தங்கள் கரங்களை உயர்த்தின ஒரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். அவர்களுக்கு எந்தவித தேவைகள் இருந்தாலும், எந்தவித வாஞ்சைகள் இருந்தாலும் தேவனே அதை நீரே அப்பா அவர்களுக்கு அருள போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆண்டவரே எல்லா நன்மையான ஈவுகளை தருகிற தெய்வம் அப்பா. அவங்க வாழ்க்கையில் அவங்க வேண்டுதல்களை நீரே ஆண்டவரே கேட்டர்ல உம்மிடத்தில் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க நீரே ஆண்டவரே எதை கேட்டாலும் அதை நீர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அவங்க வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் நீர் தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் செய்தி வேலையை நம்முடைய கரத்தில் தருகிறோம். தாசனை மறைத்து வெளிப்படுவீராக. அந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாக எங்கள் இருதயங்களை நாங்கள் திறந்தரலும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் படைக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் ஒரு தொடர் செய்தியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இஸ்ரவேல் மக்களின் வனாந்தர பயணத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள்.
ஆண்டவர் மோசே என்கிற இரட்சகனை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு 2 பிளான் தான் இருந்தது. முதலாவது பிளான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும், இரண்டாவது அவர்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரதான திட்டம் 2. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு நம்மை குறித்து 2 மெயின் பிளான் இருக்கிறது. முதல் திட்டம் பிசாசின் அடிமைத்தளத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும். இரண்டாவது திட்டம் நித்திய கானானுக்கு நம்மை அழைத்து சென்று இளைப்பாறுதலை தரணும். இந்த பூமியில் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஹல்லேலூயா. போராட்டங்கள் ஒரு பக்கம் வரும், அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வரும். வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மேடு, ஏற முடியாத மேடு மாதிரி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அருமையான ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு வருவார். அலை போல தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். அதனால சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, கர்த்தரை பார்த்து கொண்டு நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது அதிசயத்தின் மாதம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து இந்த மாத வாக்குத்தத்தத்தை அவர்களோடு கொஞ்சம் நல்ல சந்தோஷமா, அவங்களை கொஞ்சம் முறைக்காம அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்தது போலவே உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் மகிழ்ச்சியோடு கூட எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அந்த இரவு நேரத்திலே சங்கார தூதன் எகிப்தின் தலைச்சான்களை அழித்த பொழுது பார்வோன் உடனடியாக அவர்களை விடுதலையாக்கி விட்டார். உடனடியாக அவர்கள் சுமார் 20 லட்சம் பேர் அந்த ராத்திரி நேரத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை நெருப்பிலே சுட்டு கசப்பான கீரையோடு அதை சாப்பிட்டு விட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார்கள். புறப்படும் பொழுது ஏராளமான செல்வத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதுவரை 430 வருடம் சம்பளம் வாங்காம வேலை பார்த்த எல்லா சம்பளத்தையும் நகையாக, பணமாக, பொருட்களாக, வைரங்களாக, தங்கமாக, வெள்ளியாக வாங்கி கொண்டு மிக பெரும் செல்வந்தர்களாக எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் கானானுக்கு போவதற்கு 2 வழி இருந்தது. முதலாவது வழி பெலிஸ்தியா தேசத்தின் வழியாக போனால் 250 மைல் தான், எளிதாய் போய்விடலாம். அதிகபட்சம் 40 நாள் நடந்து போயிடலாம். ஆனா ஆண்டவரோ குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காமல் சுற்று வழியை தேர்ந்தெடுத்தார். அது சுமார் 800 கிலோமீட்டர் தூரம் உள்ள மிகப்பெரிய சுற்று வழி. ஆனால் ஆண்டவர் எதற்காக அந்த வழியை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தர வழியாய் போகும் பொழுது கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிடவும், அவர்கள் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய சில குணங்களை மாற்றவும் கர்த்தர் அவர்களை சுற்றுப்பாதையில் கொண்டு சென்றார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்துகிறார்? அவங்கெல்லாம் டப்புன்னு மேலே வந்துடுறாங்க, இவங்கெல்லாம் சீக்கிரம் உயர போயிடுறாங்க, ஆனா நான் இன்னும் அப்படியே இருக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்தை விட ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் மேலான திட்டம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆசீர்வாதங்கள் தாமதம் அடைகிறது என்று சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை கொஞ்சம் நீளமான பாதையில் நடத்துகிறார் என்றால் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இவர்கள் கட்டாத வீட்டை அங்கே கட்டி வைத்திருந்தார். இவர்கள் நடாத திராட்சை தோட்டத்தை கர்த்தர் அங்கே நட்டு வைத்திருந்தார். இவர்கள் வளர்க்காத அத்தி பழங்களையும் மற்ற மாதுளை பழ மரங்களையும் கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். கொஞ்சம் இவங்க சுத்திட்டு போனாலும் சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருந்தார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலின் வனாந்திர பயணம் நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய காரியத்திலே ஒரு திருஷ்டாந்தமாக, முன்னுதாரணமாக காணப்படுகிறது. இன்றைக்கு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அவர்கள் செங்கடலின் உள்ளாக கடந்து போகிற அனுபவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு செங்கடலின் அனுபவம், தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெட் சீ. செங்கடலின் அனுபவம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The book of Exodus chapter 14 verses 29 to 31. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள் வரை. இந்த இடத்திலே செங்கடலை அவர்கள் கடந்து வந்த அந்த அனுபவத்தை குறித்து வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செங்கடலின் அனுபவத்தில் 3 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுகிறது. பின்வருகிற அந்த 3 முக்கிய நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது செங்கடலின் திருஷ்டாந்தத்தை, அதற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தொடர்பு என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக அங்கு நடந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பார்வோன் மறுபடியும் அவர்களை பின்தொடர துவங்கினான். The Pharaoh pursues the Israelites. இஸ்ரவேல் மக்களை பார்வோன் மறுபடியும் பின்தொடர துவங்கினான். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்க முடியும். வாசிக்க தெரிந்த யாவரும் யாத்ராகமம் 14:8 எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, பார்வோன் தன் இதயத்தை கடினப்படுத்தினாரா அல்லது கர்த்தர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரா? பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க சிஸ்டர், பார்வோன் அவருடைய இதயத்தை கடினப்படுத்தினாரா அல்லது கர்த்தர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரா? கர்த்தர் கடினப்படுத்தினாரா? கர்த்தர் கடினப்படுத்தினாரா? நீங்க பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பல இடங்களில் எழுதியிருக்கிறது. கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சில இடங்களில் எழுதியிருக்கிறது. அப்படின்னா இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தால் ஆவியானவர் பேசிட்டே இருப்பார். மகனே, இதயத்தை கடினப்படுத்தாத, நான் உன் ஈகோவுக்கு இடம் கொடுக்காத, உன்னை மாத்திக்கொன்னு சொல்லி ஆவியானவர் பேசிட்டே இருப்பார். அவன் தொடர்ந்து தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தினால் எக்கேடாவது கெட்டுப்போன்னு சொல்லி கர்த்தர் அவன் அவரும் சேர்ந்து அவன் இதயத்தை என்ன பண்ணிடுவாரு? கடினப்படுத்திடுவார். பீலாயம் சம்பவத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை நான் சபிக்க போறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், டேய், என் பிள்ளைகளையே நீ சபிக்க போறியா? உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும்? என் பிள்ளைகளை நான் சபிக்க இடம் கொடுக்க மாட்டேன், மரியாதையா ஓடிடுனார். அவன் மறுபடியும் காசுக்கு ஆசைப்பட்டு 2வது முறை வந்து கேட்குறான், இஸ்ரவேலரை சபிக்க பர்மிஷன் கொடுங்க. 3வது முறை ஆண்டவர் பார்த்தார், 2 முறை சொல்லி அவன் கேட்கலையே, எக்காடாவது கெட்டு போடான்னு சொல்லி அவனை ஆண்டவர் அனுப்பி விடுகிறார். ஆனாலும் இஸ்ரவேல் மக்களை சபிக்காதபடி கர்த்தர் அங்கே பார்த்து கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் மென்மையான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு காரியத்தை செய்வான். மக்களும் 2 விதமான மனிதர்கள் இருப்பாங்க. கட்டாயப்படுத்தி சில வேலைகளை செய்ய வைப்பாங்க. அது நல்ல குணம் கிடையாது. அன்பினாலும் சாந்தத்தினாலும் அதாவது பக்குவமாக காரியங்களை செய்ய வைக்கணும். அப்போ பிசாசு வந்து கட்டாயப்படுத்தி சில காரியங்களை செய்ய வைப்பான். ஆவியானவரோ மென்மையாய் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். மகனே, அந்த வழியில போகாத, மகளே இந்த வழியில போகாத, இப்படி வா மகனே, இப்படி வா மகளே என்று ஆவியானவர் அழைக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து விட்டால் கர்த்தர் சரியான பாதையில் நம்மை நடத்துவார். பார்வோனிடத்தில் ஆண்டவர் பலமுறை பேசினார், மோசேயை கொண்டு பேசினார், என் ஜனங்களை போக விடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆனால் பார்வோனோ ஜனங்களை போக விடாதபடி தன் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இருதயம் கடினப்பட்ட உடனே என்ன நடந்தது? இவங்களை விடுதலை பண்ணி அமிச்சிட்டான்ல, அப்படியே விட்டுணும். இவன் என்ன பண்ண, மறுபடியும் அவர்களை நான் அடிமையாக்குவேன் என்று சொல்லி இஸ்ரவேலர் புத்திரரை அவன் பின்தொடர்ந்து வர துவங்கினான். அவங்க இவ்வளவு நாள் 430 வருடம் எனக்கு செங்கல் அறுத்தாங்க, 430 வருடம் எங்களுக்கு எடுபடி வேலை செஞ்சாங்க, எங்களுக்கு விவசாய வேலையில உதவி செஞ்சாங்க. இப்போ இவங்க 20 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் போயிட்டா இந்த வேலையெல்லாம் நாங்க தானே செய்யணும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? மறுபடியும் தன்னுடைய சேனைகளை அழைத்து கொண்டு இஸ்ரவேல் மக்களை பின்தொடர துவங்கினான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து, இதுவரை எத்தனையோ தெய்வங்களை நான் வணங்கி வந்தேன், ஆனா இந்த இயேசு விசேஷமானவர், பாவமே இல்லாத ஒரே தெய்வம் இவர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பாவமே இல்லாத பரிசுத்தமான தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரமே. இரண்டாவதாக இவர் ஏன் விசேஷமானவர்? மனிதனுக்காக தன் உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள், துக்கங்கள், பலவீனங்களை சிலுவையில் சுமந்து கொண்டு நமக்கு பாவத்துக்கு பதிலாக நீதியையும், சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும், வியாதிக்கு பதிலாக சுகத்தையும், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும், பலவீனத்துக்கு பதிலாக பலனையும் தர சிலுவையில் இயேசு நமக்காக தொங்கினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இயேசு எனக்காகவே சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசித்து அவரை தன் வாழ்க்கையின் இரட்சகராக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்தின் பிடியிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்குகிறார்.
அந்த அந்த அனுபவத்தை தான் மனம் திரும்புதலின் அனுபவம் என்று நாம் சொல்லுகிறோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? எனக்கு இந்த பழைய பாவ வாழ்க்கை வேண்டாம், விக்கிரகங்கள் வேண்டாம், அசுத்தங்கள் வேண்டாம், பொய்கள் பித்தலாட்டங்கள் வேண்டாம், என் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான கெட்ட சுபாவங்கள் வேண்டாம், நான் இயேசுவை போல் மாற விரும்புகிறேன், அவரை பின்பற்ற விரும்புகிறேன் என்று ஒரு மனிதன் பழைய பாவங்களை தூக்கி போட்டுவிட்டு இயேசுவின் பின்பாக வர முடிவெடுப்பதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் ஒரு மனிதன் அடைந்த உடனே அடுத்து அவன் போக வேண்டிய ப்ராசஸ் தான் செங்கடல். எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே செங்கடலுக்கு போனோம். ஆனால் செங்கடலுக்கும் அந்த எகிப்துக்கும் நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்கு. பார்வோன் அவனை பின்தொடர்ந்தான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக பிசாசு எப்படியெல்லாம் அவனை தடை செய்யலாமோ அந்த வகையில் எல்லாம் தடை செய்வான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் மாயவிதைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திறப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு மாயவிதைக்காரன் அவன், அந்த எலிமா என்கிற அந்த மாயவிதைக்காரனுக்கு அவன் என்ன பண்றான்? அந்த அதிபதிக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி பவுலும் பர்னபாவும் போன பொழுது அவர்களை எதிர்த்து நிற்கிறான். நீங்க ஏன் இவருக்கு சுவிசேஷத்தை சொல்றீங்க? இவ்வளவு நாள் அவர் ஏன் சொல்றபடி நான் சொல்றபடி கேட்டுட்டு இருந்தாரு, நீங்க அவரை என்னை விட்டு திருப்புகிறீர்கள் என்று சொல்லி பவுலையும் பர்னபாவையும் அவன் எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம். அதன் பின்பு பவுல் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அதன் பின்பு அந்த எலிமா என்ன பண்றான்? பின்வாங்கி போகிறான். அந்த அதிபதியை ரட்சிப்புக்கு நேராக பவுலும் பர்னபாவும் வழி நடத்துகிறார்கள். அதை போலவே ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வரும் பொழுது அவனுக்கு பின்பாக இருந்து அந்த வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகள் அவனை எப்படியாவது பின்னோக்கி இழுக்கும். ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்க வருகிற வரை பல போராட்டங்களை சத்துரு கொண்டு வருவான். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, புதிதாய் வருகிறவர்களுக்கு நம்ம சொல்லணும், பிசாசு போராட்டம் வருதுன்னு பயப்படாதீங்க. அந்த போராட்டத்துக்கு பின்பு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காம யாராவது தள்ளி போட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பல தடைகள் வரும். அது வரைக்கும் வீட்டுக்கு வராத சொந்தக்காரங்க திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க. இன்னும் நீ கிறிஸ்டின் ஆயிட்டியாமே, சர்ச்சுக்கெல்லாம் போறியாமே, கிறிஸ்டின்ல போய் விழுந்துட்டியாமே, இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லணும், இவ்வளோ நாள் நான் பாவ சேத்துல விழுந்து கிடந்தேன், ஆனால் இப்போதான் நான் எழுந்து நிற்கிறேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ கிறிஸ்டின் ஆயிட்டினா உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது, உன் பையனுக்கு கல்யாணம் நடக்காது. அவன் சர்ச்சுக்கு வர யாருக்குமே கல்யாணமே நடக்கிறது இல்லையா? நாளைக்கு கூட ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. இது எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கிறிஸ்டின் ஆயிட்டினா அரசாங்கத்தில் உனக்கு எந்த சலுகையும் கிடைக்காது. இப்போ மட்டும் என்ன சலுகை கொடுக்குறான்? இது எந்த அரசாங்கமும் நமக்கு கூப்பிட்டு சலுகைலாம் கொடுக்க போகிறது இல்லை. இயேசுவை நீ விசுவாசித்தால் இந்த உலகம் கொடுக்காத சலுகையை கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்த ஒருவரும் கெட்டு போனது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவ பிள்ளையே, ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்க வரும்பொழுது அத்தனை தடைகள் வரும். சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து வருவார்கள். ஹவுஸ் ஓனர் வருவார். அவரு நம்மகிட்ட காசும் வாங்கிட்டு ஹவுஸ் ஓனர் வந்து சண்டை வேற போடுவார். நீ எதுக்கு சர்ச்சுக்கெல்லாம் போற? நான் எங்கே போனால் உனக்கு என்னையா? நீ சம்பளம், நீ மாதம் ஆனால் வந்து வாடகை வாங்குறல்ல, அதோட உன் வேலை முடியுது. நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு கேட்குறது உனக்கு என்ன அதிகாரம்? அதை கேட்குறது நம்ம விசுவாசிகளுக்கு தைரியம் இருக்காது. ஐயோ, ஹவுஸ் ஓனர் திட்டுறாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டுறாங்க, சொந்தக்காரங்க திட்டுறாங்க. இது எல்லாமே ஒன்றை புரிந்து கொள்ளணும், அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் ஆவி நின்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுப்பதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும். நம்முடைய சபைக்கு ஒரு குடும்பம் ஒன்று வந்தது. அந்த சகோதரர் கிட்னியில் ப்ராப்ளம் ஆகி பயங்கரமான வேதனையோடு கூட சபைக்கு வந்தார். அப்போ நம்ம தொடர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் படிப்படியாய் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த பொழுது சில சூழ்நிலைகளினால், ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளினால் தடைபட்டு விட்டார். அப்படியே ஞானஸ்தானம் எடுக்காமல் தடைபட்டு விட்டது. சபைக்கு வந்து கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் பழைய பிரச்சனை. அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய சபையிலேருந்து உதவி ஊழியர்களை அனுப்பி அவருக்காக ஜெபம் பண்ண சொன்னோம்.
ஹாஸ்பிட்டலில் போய் அவருக்கு ஜெபம் பண்ணின பொழுது அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் கண்ணீரோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நான் நினைச்சேன், எத்தனையோ தடைகள் வந்து விட்டது, இன்றைக்கு என் உயிரே ஆபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு மறுபடியும் எனக்கு ஜீவனை கொடுத்தால் நான் வீட்டுக்கு வந்தவுடன் முதலாவது ஞானஸ்தானம் எடுப்பேன் என்று ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. டாக்டர்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பல காரியங்களை சொன்னாலும் சபையிலே நாம் பாரத்தோடு ஜெபித்த ஜெபத்தின் பலனாக கர்த்தர் அவருக்கு சுகம் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு அவங்க குடும்பமாய் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் பிசாசு விட மாட்டான். அதனால தான் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வர எவ்வளவு பாடுகள், ஒரு ஆத்மாவை ஞானஸ்நானத்துக்குள் நடத்த எத்தனை பாடுகள். ஏன்னா அவர்களுக்கு பின்பாக இருப்பது பார்வோனின் ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடாது, பின்பாக இருக்கிற பார்வோனின் ஆவியை எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த பார்வோன் என்ன பண்றான், இவங்களை நான் வேலை செய்யாம விட்டுட்டேனே, அடிமையா இருந்த என்ன, எனக்கு சேவை செய்த இவர்களை நான் விட்டுட்டேனே சொல்லி பின்தொடர்ந்து வருகிறான். இந்த நேரத்தில் நடந்த இரண்டாவது நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கடலுக்குள் கர்த்தர் அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. கடலுக்குள் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடக்க வைத்தார். உலகத்தின் சரித்திரத்தில் நடக்காத ஒரு அதிசயத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த இடத்தில் செய்தார். The Israelites were walking into the Red Sea. செங்கடலுக்குள் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடக்க வைத்தார். இதுதான் மாபெரும் ஒரு அற்புதம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. உலக சரித்திரத்தில் நடக்காத ஒரு காரியம், இஸ்ரவேலரை பாதுகாக்க தண்ணீர் மதிலாய் நின்றது. உலகத்தில் எங்கேயாவது தண்ணீர் வந்து மதிலாய் நிற்க முடியுமா? தண்ணீர் மதிலாய் நின்றது உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் அதை செய்து முடித்தார். எதற்காக தேவன் செங்கடலுக்கு நேராக இவர்களை வழி நடத்தினார்னா, இந்த பார்வோனை அவன் இடம் கடினப்பட்டுச்சு இல்லையா, இப்போ அவனை அழிக்கணும், அதே நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கணும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்யணும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரே கல்ல என்ன பண்ணணும், 2 மாங்காய் அடிக்கணும். அப்போ தன் பிள்ளைகளையும் பர்மனண்டா பாதுகாக்கணும், அதே நேரத்தில் எதிரிகளை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்க ஒரு ட்ராப் வைக்கிறார். எலிக்கு ஒரு பொறி வைக்கிற மாதிரி பார்வோனுக்கு என்ன பண்றாரு, கடல்ல ஒரு பொறி வைக்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாம் வழியை ரூட்டை விட்டுட்டு செங்கடல் ஓரமா போய் தகைச்சு போய் நிக்கிறாங்கன்னு சொல்லி பார்வோன் கேள்விப்பட்ட உடனே, டேய் வாங்கடா, அவங்கள ஈஸியா பிடிச்சிடலாம், முன்னாடி கடல் உள்ள போக முடியாது, இடது பக்கம் வனாந்திரம், வலது பக்கம் வனாந்திரம், பின்பக்கம் நாம போய் துரத்தி மறுபடியும் அவர்களை பிடித்து அவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு அடிமையாய் மாற்றி விடலாம், வாங்கடான்னு சொல்லி பார்வோன் தன்னுடைய சேனைகளை அழைத்து கொண்டு வருகிறான். ஆண்டவர் சிரிக்கிறார், வாடா வா, என் பிள்ளைங்களை அழிக்கிறதுக்கு நீ வரியா, ஏன் நான் அப்பா வந்து பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு நினைச்சியா, வா என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, வர வைக்கிறார். இப்போ இந்த பிள்ளைகள் கதறுது, அப்பா எங்களை கானானுக்கு கூட்டிட்டு போறேன்னு செங்கடலுக்கு கூட்டு வந்துட்டீங்களே, அங்க எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொல்லியா இங்க கொண்டு வந்துட்டீங்க, எங்களை கடல்ல போய் ஜல சமாதி பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் கதற துவங்கினார்கள். மோசே கிட்ட போய் முறையிடுறாங்க, மோசே நாங்க எகிப்துல எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு அடிமையாவது இருந்திருப்போம், எங்களை கொண்டு வந்து இந்த தண்ணிக்கு முன்னாடி நிறுத்திட்டேன்னு சொல்லி மோசே இடத்தில் கோபப்படுகிறார்கள். மோசே உடனே கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்றார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எப்பொழுதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மோசே செய்த ஒரே காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் முறையிட்டார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ அடுத்தவங்க கிட்ட போய் முறையிடுறதை விட முழங்கால் படிட்டு அப்பா கிட்ட நீங்க முறையிட்டா கர்த்தர் வழிகளை திறப்பார். அப்ப ஆண்டவர் சொல்றார், மோசே நீ ஏன் என்கிட்ட முறையிடுகிறாய், உன் கையில இருக்கிற கோலை நீட்டு என்று சொன்னார். உன் கையில இருக்கிற கோலை நீட்டி கடலை பிள்ளை என்று சொன்ன உடனே, அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே தன்னுடைய கோலை நீட்டின பொழுது ஆண்டவர் பலத்த கீழ்காற்றை வீச செய்தார். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது, பார்வோனின் சேனை நெருங்கி வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு, தம்முடைய பிள்ளைகளுக்கும் பார்வோனின் சேனைக்கும் நடுவில் பயங்கரமான மேகமாய் மூடினார். ஹல்லேலூயா. இப்போ பார்வோனுக்கு பார்த்தா மேகம்தான் தெரியுது, மக்கள் தெரியவில்லை. கர்த்தர் அவனுடைய கண்களை மறைத்து விட்டார். ஹல்லேலூயா. எங்கடா அவனுங்க போனாங்க, 20 லட்சம் பேரை காணுமேன்னு சொல்லி இவன் தடுமாறிட்டு இருக்கிறான். இங்கே இந்த பக்கம் மேகம் அவர்களை மறைக்கிறது,
ஆனா இஸ்ரவேலருக்கோ கர்த்தர் அக்னியாய் வெளிச்சம் காண்பித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அப்படியே வெளிச்சம், இவங்களுக்கு வெளிச்சம், பின்னாடி இருக்கிறவனுக்கு என்ன காண்பித்தாரு? ஒரே இருட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தார். ஹல்லேலூயா. செங்கடல் இரண்டாய் பிளக்கப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ராத்திரி நேரத்தில் அந்த கரையை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? 20 லட்சம் பேர் ஒரு 2 பேரா அந்த கரையை கடந்திருந்தால் எவ்வளவு நாள் எடுத்திருக்கும்? 20 லட்சம் பேர் 2 பேர் கடலை அந்த சின்ன பாதையா இருந்து கடலை கடந்திருந்தா அதை கடக்கிறது 30 நாள் எடுத்திருக்கும். அல்லேலூயா. ஆனா ஒரே ராத்திரியில் அவர்கள் கடந்தார்கள். எப்படி? ஆண்டவர் சும்மா 2 அடி அளவுக்கு கடலை பிளக்கல, 2 கிலோமீட்டர் அளவுக்கு கர்த்தர் கடலை பிளந்தார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இங்க இருந்து வேலப்பாஞ்சாவடி தூரம் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? கடலை பிளந்துட்டார். அவ்வளவு பெரிய கடலை அப்படி பிளந்தாதான் அவங்க ஒரே ராத்திரியில கரை ஏற முடியும். இவர்கள் கரை வேக வேகமாய் கரை ஏறுகிறார்கள். பார்வோனுக்கு அவனுடைய ரதங்கள் எல்லாம் உருளை கழல்கிறது, சேத்துல போய் சிக்கிக்கிறான். பின்னாடி இருக்கிற வீரர்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் கரை ஏறினார்கள். ஹல்லேலூயா. கரை ஏறின உடனே ஆண்டவர் இப்போ என்ன பண்ணா, பார்வோன் டேய் கரை ஏறிட்டாங்க, வாங்கடா நாமளும் அவங்கள போய் பின்தொடரலாம் என்று சொல்லி இவர்கள் வேகமாய் போன பொழுது ஆண்டவர் சொன்னார், எலி வலையில மாட்டிக்கிச்சு மோசே, நீ இப்பொழுது மறுபடியும் உன் கோலை உயர்த்து என்று சொன்னார். அல்லேலூயா. மோசே மீண்டும் கோலை உயர்த்தின பொழுது 2 கிலோமீட்டர் பிளந்து நின்ற அந்த தண்ணீர் மறுபடியும் வந்து என்ன பண்ணுச்சு? அப்படியே வந்து மூடினது. ஹல்லேலூயா. அவர்களை துரத்தி வந்த பார்வோனின் சேனை தண்ணீரில் அமிழ்ந்து போனது. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் பல மனிதர்கள் வரலாம், அந்தகார வல்லமைகள் எழும்பலாம், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யலாம். ஆனா நீ தேவனுடைய சித்தத்துக்குள் இருந்தால் அந்த சேனைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சரி, அப்போ இந்த செங்கடலுக்குள் அவர்கள் நடந்து வந்த அந்த அனுபவம் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:1-2 வசனங்களில் இதை குறித்து எழுதுகிறார். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? செங்கடலின் அனுபவம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் ஞானஸ்நானம் என்ற வார்த்தை கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் சரி வெளியில் இருக்கிறவங்களும் சரி மதம் மாற்றுகிற ஒரு சடங்கு என்று தவறாய் நினைக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால் ஒருவன் கிறிஸ்தவனாய் மாறிவிடுவதில்லை. தண்ணியில சும்மா மூழ்கிறதுனால ஒருவன் கிறிஸ்தவனாய் மாறிவிடுவதில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். சில நேரம் பார்த்தீங்கன்னா சில பசங்க திடீர்னு சர்ச்சுக்கு வருவாங்க. என்னன்னு கேட்டால், பாஸ்டர் எனக்கு அடுத்த வாரம் ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமான்னுவான். ஏன்டா இப்போதான்டா வந்த 1 வாரம் தானே ஆகுது. இல்லை பாஸ்டர், நான் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை லவ் பண்ணுறேன், ஞானஸ்நானம் எடுத்தாதான் கல்யாணம் பண்ணி தருவேன்ட்டாங்க, எனக்கு உடனே ஞானஸ்நானம் கொடுங்க. நான் சொல்லுவேன், நீ கேட்குற மாதிரிலாம் இங்கே கொடுக்க மாட்டோம், வேற எங்கேயாவது கொடுப்பாங்க. இங்கே நீ 3 மாதம் சர்ச்சுக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், இயேசுவை உன் ரட்சகராக ஏற்றுக்கொண்டாய் என்றால் தான் ஞானஸ்நானம் கொடுப்போம். அடுத்த வாரம் அவன் காணாமல் போயிடுவான். ஏன்னா தண்ணியில் மூழ்கி எழுந்திருச்சு ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டா நம்ம கிறிஸ்டினா மாறிடலான்றது தவறான ஒரு எண்ணம். ஞானஸ்நானம் என்பது மதம் மாற்றுகிற ஒரு சடங்கல்ல, ஆண்டவர் இயேசுவோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை வேறு, ஒப்பந்தம் வேறு. ஒப்பந்தம் என்றால் 11 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்துல காலாவதி ஆயிடும். ஆனா உடன்படிக்கை என்பது அதை செய்தவர்கள் உயிரோடு இருக்கிறவரை ஒருவர் கட்டுப்படுத்தும். அல்லேலூயா. எப்படி கல்யாணம் என்பது ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர்கள் எப்படி உயிரோடு இருக்கிறவரை அந்த திருமண பந்தம் அவர்களை கட்டுப்படுத்துகிறதோ, அதே போல ஞானஸ்நானம் என்பது நாம் உயிரோடு இருக்கிறவரை நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு பந்தத்தை குறிக்கிறது. அப்போ ஏதோ தண்ணியில் மூழ்கின நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, மறுபடியும் நான் பழைய வழி போயிடுறன்றதல்ல ஞானஸ்நானம். ஆண்டவர் இயேசுவோடு கூட செய்கிற ஒரு மாறாத உடன்படிக்கை. அது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் என்பது
இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம். இந்த செங்கடலுக்குள் அவர்கள் போகும் பொழுது வலது பக்கம் என்ன நின்றது? தண்ணீர். இடது பக்கம் என்ன இருந்தது? மேல என்ன இருந்தது? மேகம். அப்போ இவர்கள் அந்த தண்ணீருக்குள் அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அந்த இடத்தில் அவர்கள் கர்த்தர் இல்லை என்றால் மரித்திருப்பார்கள். உண்மைதான் இல்லையா? ஆண்டவர் உதவி இல்லைன்னா பார்வோன் என்ன பண்ணிருப்பான்? ஒன்னு அவங்கள கொன்னு இருப்பான், இல்லைன்னா அடிமைப்படுத்தி இருப்பான். அப்போ அந்த தண்ணீருக்குள் அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். அதே போல ஒரு மனிதன் இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்து, இயேசுவே எனக்காக நீர் இந்த பூமியில் மனிதனாய் வந்தீர், உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், எனக்காக ஆண்டவரே நீர் உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில வாங்கப்பா, என் பழைய பாவங்களை விட்டு நான் வழி விலகி மறுபடியும் உம்முடைய பாதையில் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு மனிதன் இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அதன் பின்பு அவன் அந்த ஞானஸ்நான அனுபவத்துக்குள் போகும் பொழுது தண்ணீருக்குள் அவன் மூழ்கப்படுவதன் அடையாளம் என்னன்னா, பழைய பாவ மனிதன் மரித்து விட்டான். ஹல்லேலூயா. தண்ணியில மூழ்கும் பொழுது என்ன நடக்கிறது? பழைய பாவ மனிதன் என்ன பண்ணிட்டான்? மரித்து விட்டான். தண்ணீரிலிருந்து வெளியே வரும்பொழுது என்ன நடக்கிறது? புதிய ஒரு மனிதனாய் அவன் வெளியே வருகிறான். ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நான அந்த தண்ணீருக்குள் போகும் பொழுது ஒரு மரணம் ஏற்படுகிறது. தண்ணீரிலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு புதிய ஜீவனாய் அவன் வெளியே வருகிறான். ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அனுபவம். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலுக்குள் சென்று அவர்கள் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறும் பொழுது கர்த்தர் பார்வோனின் பிடியிலிருந்து முழுவதுமாய் நம்மை விடுதலையாக்குகிறார். ரட்சிக்கப்படாமல் ஒரு மனிதன் விடுதலை ஆனால் அது முழுமையான விடுதலை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மனிதர் பிசாசு பிடியோடு சபைக்கு வருகிறார், விடுதலை ஜெபத்துக்கு வருகிறார், நாம ஜெபிக்கிறோம், அந்த பிசாசு ஓடி விடுகிறது, ஆனால் அது முழுமையான விடுதலை கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்காத வரை ஓடி போன பிசாசு மறுபடியும் என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஏனென்றால் அவ்வளோ ஈஸியா ஒரு மனிதனை அது விட்டு விடாது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த பிசாசை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு வழிதான் ஞானஸ்நானம் என்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானத்துக்குள் ஒரு மனிதன் இயேசுவின் கையை பிடித்த பின்பு அடுத்து அவனை யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு விதவை தாய், அவளுக்கு ஒரே ஒரு மகள், ஒரு 22-23 வயதுள்ள ஒரு மகள். ஒரு ரவுடி என்ன பண்றான்? அவளை மரியாதையா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஆசிட் ஊற்றி உன்னை கொன்னுடுவேன், உங்க அம்மாவை நான் கொன்னுடுவேன் மிரட்டிக்கிட்டே இருக்கிறான். இந்த பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாருமே கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி இல்லை, விதவை தாய். என்ன பண்றது? அவள் கண்ணீர் விடுகிறாள். அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு அலையன்ஸ் வருகிறது. யாருன்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு கற்பனை கதை தான். ஒரு அலையன்ஸ் வருகிறது. அந்த போலீஸ் சொல்றாரு, அம்மா உன் மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த விதவை தாய் சொல்றாரு, ஐயா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்க, நான் விதவை, என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாது. அவர் சொல்றாரு, இல்லைம்மா உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல கேரக்டராக இருக்கிறா, அதனால நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம், நானே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த கல்யாணத்துக்கு அந்த ரவுடி வருகிறான். என்ன நடக்கும்? அந்த பொண்ணை பக்கத்தில் போய், ஏய் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது பார்த்துடலாம், உன்னை நான் இப்போவே ஆசிட் ஊற்றி காலி பண்ணிடுறேன்னு சொல்கிற வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற மாப்பிள்ளை சும்மா உட்காந்துருப்பாரா? மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்? டேய் இவ்வளோ நாள் அவளுக்குன்னு யாரும் கிடையாது, ஆனால் இப்போ அவளுக்கு நான் வந்துட்டேன், மரியாதையை அந்த இடத்த விட்டு ஓடிடு, அவள் என்னுடைய மனைவி, மேலே கை வச்சினா நீ அவ்வளோதான், உன்னை நாசம் பண்ணிடுவேன்னு சொன்ன உடனே அந்த ரவுடி என்ன பண்ணிடுவான்? ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுவான். இதைத்தான் ஞான ஸ்நானத்தில் கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரவுடி தான் பார்வோன். நம்மளை போட்டு நெருக்கிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு வேலை செய், எனக்கு அடிமையாயிரு, என் கூடவே இரு என்று சொல்லி நெருக்கி கொண்டே இருக்கிறான். இயேசு நம்மை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. நாம சொல்றோம், என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, எல்லாத்தையும் அந்த ரவுடி பையன் பிடிங்கிட்டான், நகை கிடையாது, நட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சொல்ற, ஒன்றும் தேவையில்லை, நீ இருக்கிற மாதிரி வா, உன்னை நான் பார்த்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஞான ஸ்நானத்தில் இயேசுவின் கரத்தை நாம் பிடிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருக்கு நாம் சொந்தமாய் மாறி விடுகிறோம். நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? பிசாசு நம்மளை தொட முடியுமா? தொட்டான்னா அப்பா சும்மா இருப்பாரா? என் பிள்ளைய தொடர்ந்து உனக்கு என்னடா உரிமை இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு?
ஆண்டவர் அவனை நாசம் பண்ணி விடுவார். அப்போ ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்கிற ஒரு அனுபவம். இந்த நாளிலே இதுவரை ஞான ஸ்நானத்தை குறித்து ஒரு பயம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாங்களோ, ஜாதியை விட்டு பிரிச்சிருவாங்களோ, ஞானஸ்தானம் எடுத்துட்டா நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதோ, இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க. அப்பா கையை நீங்க பிடிங்க. உங்க வாழ்நாள் எல்லாம் உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வோனின் சேனை முழுவதுமாய் அழிக்கப்படுகிற ஒரு நிகழ்வு. The host of Pharaoh was destroyed in the Red Sea. பார்வோனின் சேனை முற்றிலுமாய் செங்கடலில் அழிக்கப்பட்டது. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 28வது வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். ஜலம் திரும்பி வந்து அந்த ராத்திரி, அந்த அதிகாலை நேரத்திலே பார்வோனின் சேனை கடலின் நடுவிலே வந்த பொழுது மோசே தன்னுடைய கோலை நீட்டுகிறார். அப்பொழுது என்ன நடந்தது? ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் அந்த கடலின் தண்ணீர் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. பார்வோனின் வீரர்கள் ஒருவனும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. ஆனா பார்வோன் மாத்திரம் தப்பிச்சிட்டான். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? அவன் கரையில நின்றுகிட்டு உள்ள கூட இருக்கிறவங்களை என்ன பண்ணிட்டான்? உள்ள அனுப்பிட்டான். நல்லா கவனிங்க, வில்லன் சாகல, வில்லன் கூட இருந்த அடியால் தான் என்ன பண்ணாங்க? செத்தாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்மளை பின்னாடி வந்த பேய், பிசாசு, சாபம் இதுதான் அழிஞ்சதே தவிர வில்லன் இன்னும் ஒருத்தன் இருக்க தான் செய்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் நினைக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா இதோட பிரச்சனையே வராதா பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுத்துட்டா இதோட என் வாழ்க்கையில் கஷ்டமே வராதே பாஸ்டர் அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன். இது வரைக்கும் வந்த ரவுடியெல்லாம் காலி. ஆனால் ரவுடிக்கு தலைவன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் இருக்கிறான். அவனுக்கு எப்போ அழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய 2வது வருகைக்கு பின்பு தான் அவனுக்கு தண்டனை. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு தான் இருப்பான்? வாள் ஆட்டிட்டு தான் இருப்பான். ஆனால் பயப்படாதீங்க, உங்க கூட அப்பா துணையாக நிற்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுவரை அவனை துரத்தி வந்த பார்வோனின் சேனை தண்ணீரில் அமிழ்த்தப்பட்டது. நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போராட்டம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் இருக்காது. சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க? குடிக்கு அடிமையாக இருந்திருப்பீங்க. சில பேர் நீங்கள் தீய சிந்தனைகளுக்கு அடிமையாக இருந்திருப்பீங்க. சில பேர் சில பிசாசுகளுக்கு அடிமையாக இருந்திருப்பீங்க. சில பேர் சூனிய கட்டுக்கு அடிமையாக இருந்திருப்பீங்க. சில பேர் பயத்துக்கு அடிமையாக இருந்திருப்பீங்க. கொஞ்சம் பேர் மரண பயத்துக்கு அடிமையாக இருந்திருப்பீங்க. கொஞ்சம் பேர் கவலைக்கு அடிமையாக இருந்திருப்பீங்க. பலவித அடிமைத்தனம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை பிசாசு வைத்திருப்பான். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் எதற்கு நீங்கள் அடிமைப்பட்டிருந்தீர்களோ அந்த பாவத்தில் உங்களை தள்ள தொடர்ந்து பிசாசு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எந்த கட்டில் இருந்தீங்களோ அந்த கட்டில உங்களை மறுபடியும் தள்ளுறதுக்கு பிசாசு முயற்சி எடுப்பான். நீங்கள் ஒரு நாளும் இடம் கொடுத்து விடவே கூடாது. ஆமென். உங்களுக்கு சூனிய கட்டு இருந்தால் மறுபடியும் அந்த கட்டுக்குள் உங்களை கொண்டு போக பார்ப்பான். மரண பயம் இருந்தால் மறுபடியும் அந்த பயத்துக்குள் கொண்டு போக பார்ப்பான். போதை பழக்கம் இருந்தால் மறுபடியும் அந்த போதை பழக்கத்துக்கு கொண்டு போக பார்ப்பான். நீங்கள் அந்த பகுதியில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள நமக்கு தேவை விசுவாசம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், மறுபடியும் அந்த பாவத்தில் விழாதபடி கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள் காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். புதிய ஏற்பாட்டுக்கு நான் வரும்பொழுது லூக்கா 10வது அதிகாரம் 17, 18, 19 அந்த சீஷர்கள் 70 பேர் இயேசுவிடத்திலே வந்து ஊழியத்தை குறித்து அறிக்கை கொடுக்கிறார்கள். 17வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அந்த 70 பேரும் இயேசுவின் சீஷர்கள் 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமமாகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இதுவரை நாங்கள் பிசாசுக்கு பயந்தோம், ஆனா இப்போ பிசாசு எங்களுக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. பாஸ்டர், என் பையனே என் பேச்சை கேட்க மாட்டேன்றான் பாஸ்டர். உங்க பையன் உங்க பேச்சை கேட்காம இருக்கலாம், ஆனா பேய் என்ன பண்ணும்? உங்க பேச்சை கேட்கும். ஏய் போ அப்படின்னா என்ன பண்ணிடும்? போயிடும். ஆனா எதை சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினால் சண்டை பிசாசே என் வீட்டை விட்டு என்ன பண்ணிடு? ஓடி போயிடு. இயேசுவின் நாமத்தினால் குடி பிசாசே என் வீட்டை விட்டு
ஓடி போயிடு. உங்க வீட்டில் என்ன கிரியை இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என்ன பிசாசு உங்க குடும்பத்தை அட்டாக் பண்ணுது உங்களுக்கு தான் தெரியும். ராத்திரி நேரத்தில் வந்து பேய் உங்களை அமுக்குதான், இயேசுவின் நாமத்தினால் என்னை அமுக்குகிற பேயே அப்பாலே போனா அது என்ன பண்ணிடணும்? கீழ்ப்படிஞ்சிடணும். ஏனென்றால் ஆண்டவர் நீ எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாயோ அப்பொழுது அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ உனக்குள்ளே பிசாசை துரத்துகிற வல்லமையை ஆண்டவர் கொடுத்து விட்டார். சில இடங்கள்ல உங்களுக்கு வலி இருக்கும், வியாதி இருக்கும், டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எல்லாம் நார்மல் அப்படின்னுவார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இது வியாதி கிடையாது, இது சத்ருவின் போராட்டம். ஹல்லேலூயா. அப்ப எங்க வலி இருக்குதோ அங்க என்ன பண்ணுங்க? கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால் கிரியை, என் சரீரத்திலே வேதனையை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை என்னை விட்டு என்ன பண்ணு, அப்பாலே போன்னு சொல்லுங்க. அடுத்த நிமிடம் அது என்ன பண்ணிவிடும்? போகுமா போகாதா? போனாலும் போகும் பாஸ்டர், போகலைனாலும் போகாதுன்னா அது ஒரு நாள் என்ன பண்ணாது, போகாது. இனி உன் வாழ்க்கையில் தேவை விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசம் உனக்குள்ளே காணப்பட வேண்டும். அடிக்கடி உங்க வீட்டில் ஒருத்தர் நான் சாவ போறேன் தற்கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கோபத்துல செத்து தொலை, நீ இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு என்ன பண்ணிடாதீங்க, ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. நீங்க அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள். ஹல்லேலூயா. உங்களுக்குள் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நீ கோபத்துல ஒன்று சொன்ன அப்படியே என்ன பண்ணிடும், நடந்துரும். போயா சாயந்தரம் என்னை அடிச்சுட்டு போற இல்ல, சாயந்தரம் நீ கைகால் அடிபட்டு தான் வருவ போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் அனுப்பாதீங்க. என்ன கோபம் இருந்தாலும் ஆசீர்வதித்து அனுப்புங்கள். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, சபிக்காதீங்க. வீட்டுக்காரன் என்ன பண்ணாதீங்க, சபிக்காதீங்க. அந்த குடிகாரன் எப்பதான் சாவானோ, எனக்கு எப்பதான் விடிவு வருமோ சொல்லாதீங்க. அன்பான தேவ பிள்ளை, அதுக்கு பதிலா அவங்கள ரட்சிக்க வேண்டும் என்று அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் உன் நாவில் கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். பிசாசை போ என்றால் அது என்ன பண்ணி ஆகணும், அது கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஏனென்றால் உனக்குள் இருக்கிறவர் அவனை விட பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப அன்பான தேவ பிள்ளையே, சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உங்க பேரை சொன்ன உடனே பேய் எங்க சொல் பேச்சை கேக்குதுங்க ஆண்டவரே சொன்ன உடனே ஆண்டவர் 18வது வசனத்தில் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். லூக்கா 10:18 எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர்களை அவர் நோக்கி, தன் சீஷர்களை இயேசு பார்த்து சொல்கிறார், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். இன்றைக்கு சகல வல்லமையுள்ள தேவனாக ஆண்டவர் இயேசு காணப்படுகிறார். இந்த உலகத்தில் அவரை விட பெரிய தெய்வம் எதுவும் இல்லை. இன்றைக்கு தெய்வங்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிற எல்லாரை விட பெரிய தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து பிசாசு மின்னலை போல விழுந்ததை நான் பார்த்தேன், இப்போ நான் உனக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறேன். ஆமென். லூக்கா 10:19 ஏற்கனவே நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, விடுதலை ஜெபம் இது எல்லாமே புதிய ஆத்துமாக்களுக்கு தான். பழைய விசுவாசிகள் நீங்க தொடர்ந்து விடுதலை ஜெபத்துக்கு வர்றது தவறல்ல, ஆனால் விடுதலை உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாஸ்ட் வந்து விடுதலை ஜெபத்தில் ஜெபிக்கிற ஊழியர்கள் ஒரு கருவிதான், ஆனா உங்களுக்கு விடுதலை கொடுப்பது கர்த்தர் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. விடுதலை ஜெபத்துக்கு வந்தாதான் விடுதலை என்று நினைக்காதீங்க. புதிய ஆத்துமாக்களுக்கு அவங்களை தூக்கி விட புஷ் பண்ண ஒரு மனித தேவை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த உனக்கு இனி வந்து எந்த மனிதனுடைய உதவியும் தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒன்றே உனக்கு போதும். அல்லேலூயா. உனக்குள் ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கும் என்றால், உனக்குள் விசுவாசம் இருக்கும் என்றால், நீ பிசாசை துரத்த கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உன் வீட்டில் இருக்கிற பிசாசை யார் தான் துரத்தணும்? நீங்க தான் துரத்தணும். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களால முடியலன்னா சபை உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறோம். ஆனால் உங்கள் விடுதலை உங்கள் கையில் என்பதை மறந்து விடாதிருங்க. அல்லேலூயா. அங்க போனா விடுதலை கிடைக்குமா, இங்க போனா விடுதலை கிடைக்குமா, அங்க அமாவாசை ஜெபம் நடக்குதாமே, அங்க எங்க ஏன் ஓடிட்டு இருக்கிற? உனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை மறந்து விடாது. இந்த அப்பா வீட்டில் தான் அப்பா உனக்கு விடுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்ப தேவ பிள்ளையே, உனக்குள் அந்த விசுவாசம் இருந்தால் சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பெங்களூர்ல கிரண் என்கிற ஒரு வாலிபன், பயங்கரமான பிசாசின் போராட்டம். அவனுடைய அம்மா பக்கத்தில் இருந்த ஒரு ஏஜி சபைக்கு அவனை அழைத்து சென்றார்கள். பாஸ்டர் ஜெபம் பண்ணின பொழுது பயங்கரமான சர்பத்தின் ஆவி அலை கழித்து அவனை விட்டு விலகி சென்றது. வீட்டுக்கு பாஸ்டர் சொன்னார், அவன் சுகமாயிட்டாமா, வீட்டுக்கு கூட்டு போங்க. போற வழியில மறுபடியும் அடுத்த பேய், மறுபடியும் சபை கூட்டு வராங்க, மறுபடியும் ஜெபிக்கிறார், வேற ஒரு பேய் ஓடுகிறது. இப்படியாக ஒரு மாதம் தொடர்ந்து டெய்லி சர்ச்சுக்கு வராங்க, ஜெபம் பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான பேய் ஓடிக்கொண்டே இருக்கிறார். லேகியோன் பிசாசு அவனுக்குள் புகுந்து அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும், அவன் வாழ்க்கையை நாசம் பண்ண வேண்டும் என்று பலவிதமான பிசாசுகள் அவனுக்குள் கிரியை செய்தது. தொடர்ந்து பாஸ்டர் அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் அவனை பார்த்து சொன்னார், மகனே, நாங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த பிசாசு உனக்குள் வராதபடி தடுக்க முடியும் என்றால் அது உன் கையில தான் இருக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையை அப்பாவுக்கு ஒப்புக்கொடு. இனிமே பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டேன், அப்பாவுக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று உன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொன்ன பொழுது அவன் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க துவங்கினான். ஆண்டவரே, இந்த வேதனை என்னால் தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேய் என் வாழ்க்கையை, என் சரீரத்தை சின்னாபின்னமாக்குகிறது. என் வாழ்க்கையை முற்றிலுமாய் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு விடுதலை தாங்கப்பா என்று சொல்லி இயேசுவே என்று அவன் அழைத்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அடுத்த நிமிடம் அவனுக்குள் இருந்த அத்தனை பேய்களும் அலறி அடித்து ஓடினது. அவன் விடுதலை அடைந்து எழுந்தான். அதன் பின்பு பேய் அவனை தொடவில்லை. ஹல்லேலூயா. அப்புறம் ஆவியானவர், அவன் பல நாட்கள் ஜெபத்தில் இருந்த பொழுது ஆவியானவர் அவனை வல்லமையினால் நிரப்பி அவனுக்கு கர்த்தர் ஊழிய அழைப்பை கொடுத்தார். அந்த வாலிபன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சபைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வந்து ஸ்டேஜில் நின்னா பேயெல்லாம் என்ன பண்ணும்? ஆடும். ஏன்னா அவன் அந்த சின்ன வயதுல பேயினால் பட்ட பாடுகளினால் இப்போ என்னை எவ்வளோ பாடுபடுத்தினேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பேய்களெல்லாம் அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான்? துரத்த ஆரம்பித்தான். இன்னைக்கு பெங்களூரில் வல்லமையான ஒரு ஊழியத்தை கிரண் எசேக்கியேல் என்கிற பெயரில் அந்த வாலிபர் செய்து வருகிறார். அன்பான தேவ பிள்ளையே, ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு கருவிகள். ஆனால் விடுதலை எங்கள் கையில் இல்லை, கர்த்தர் கையில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. விடுதலை உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆமென். பார்வோனின் சேனை கடலில் அவிழ்த்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் பெற்ற பின்பு தொடர்ந்து உங்களுக்கு சத்துருவின் போராட்டம் இருக்கிறது என்றால் விசுவாசத்தோடு அவைகளை எதிர்த்து நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார்? எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 2 நிமிடம் அப்பாவை துதிக்கலாமா? நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா. அப்பா என்னை பார்வோனின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா என்னை விடுதலை ஆக்கினார். அவருடைய மகளாக என்னை மாற்றினார். ஓ, இதுவரை என் வாழ்க்கையில் என்னை பின்தொடர்ந்த பார்வோனின் ஆவியை சமுத்திரத்தில் வீழ்த்தினார். ஆகவே அப்பாவை நான் துதிப்பேன். நல்ல கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், அப்பா பார்வோனின் பிடியிலிருந்து, எகிப்தின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தீரே, நன்றி ஆண்டவரே. நோயிலிருந்து, பேயிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தீரே, நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் வழியாய் நடந்து சென்ற எல்லாரும் கைகளை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, செங்கடல் வழியாக நடந்து சென்று ஹல்லேலூயா உம்முடைய ஞான ஸ்நானத்திலே உம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஞான ஸ்நானம் எடுத்த அடுத்த நொடியே உன்னை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனை நிர்மூலமாகிவிட்டது. உன் பழைய பாவங்கள் அதமாக்கப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வந்த போராட்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி விட்டார். கைகளை தட்டி விசுவாசத்தோடு பின்னாடி இருக்கிற எல்லாரும் ஹல்லேலூயா நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, கடந்த கால பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். பார்வோனின் சேனையை தண்ணீரில் அமிழ்த்தினார். நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா.
ஹalleluya. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். சொல்லுங்க, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் காண்கிறேன். ஹalleluya. உனக்குள் இருக்கிற ஆவியானவரின் வல்லமையினாலே பேய்கள் உனக்கு கீழ்ப்படியும். நீ சொல்ற பேச்சு அது கேட்கும். போ என்றால் போகும், ஓடு என்றால் அது ஓடிவிடும். என் குடும்பத்தை தொடாதே என்றால் அது தொடாது, என் வீட்டுக்குள்ள வராதே என்றால் அது வராது. ஹalleluya, ஹalleluya. அன்பான தேவ பிள்ளையே, உனக்குள் ஒரு விசுவாசம் வேண்டும். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஒரு 3 முறை எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஓ ஹalleluya, ஹalleluya. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஹalleluya, ஹalleluya. பிசாசை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விரோதமாய் வருகிற பார்வோனின் ஆவியே, என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பார்வோனின் ஆவியே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் உன்னை கடலில் அமிழ்த்துகிறேன். என் காலின் கீழ் உன்னை நசுக்கி போடுகிறேன். உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, என் குடும்பத்தின் மேல் அதிகாரம் இல்லை, என் வாழ்க்கையின் மேல் அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் எல்லா பார்வோனின் ஆவியையும், எல்லா பிசாசின் ஆவியையும், எல்லா வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளையும் கடிந்து அப்பாலே போ என்று கட்டளையிடுகிறேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் இந்த காலை வேளையிலே அநேக குடும்பங்களில் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். தற்கொலையின் ஆவிகள் உன் குடும்பத்தை விட்டு ஓடுகிறது. சண்டையின் ஆவிகள் உன் குடும்பத்தை விட்டு ஓடுகிறது. வியாதியின் ஆவிகள் உன் குடும்பத்தை விட்டு ஓடுகிறது. ஓ ஹalleluya. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாவ அடிமைத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் அதமணுகிறார். கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அப்பா, என் கூட இருந்து என்ன வழி நடத்துங்கப்பா என்று சொல்லி அப்பா கரத்தை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தகப்பனே இசப்பா, நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அடிமைப்பட்டு இருந்தால் என் தேவன் தாமே இந்த நாளில் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக ராஜா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் இசப்பா உம்மை துதிக்கிறோம். பார்வோனை போல, செங்கடலை போல அப்பா எங்களுக்கு எதிராக அப்பா எந்த தீங்கும் இருந்தாலும் என் இயேசுவின் நாமத்தினாலே இதை நிர்மூலமாக்கி போடுவீராகப்பா. மகிமையின் மேகமாக தகப்பனே நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல இசப்பா உம்மோடு உடன்படிக்கை பண்ண நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் தேவ ஆவியானவர் தாமே நீர் நிர்மூலமாக்கி போட வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. உம்மோடு உடன்படிக்கை செய்து அப்பா உம்மோடு செலவிட நீர் எங்கள் அப்பா நேரத்தை செலவிட என் தேவ ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உம்முடைய நாமத்தை அப்பா நாங்கள் இசப்பா தரித்து கொண்டு பிசாசை எதிர்த்து நிற்கிற வல்லமை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஒன்றும் அப்பா எங்களுக்கு சேதப்படுத்த முடியாத தகப்பனே, பிசாசின் கிரியைகள் அப்பா எங்களை தொட முடியாது ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீட்பரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.